அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். இன்று நான் ஒரு வித்தியாசமான தலைப்பில் ஒரு உரையாற்ற விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய தேசம் முழுவதும் ஏராளமான கோடிக்கணக்கான மது பிரியர்கள் உள்ளார்கள். இவர்களில் அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் ஏராளம். பெரிய பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் பெரிய ஓட்டல்களிலெல்லாம் சென்று அங்கு அவர்களுக்கு பிரியமான மதுக்கலை, விஸ்கி, பிராண்டி இவற்றை வாங்கி குடித்து மகிழ்கிறார்கள். அதே சமயம் நான் சமீபத்தில் சில தாலுகா தலைநகர்களிலும் முனிசிபல் லிமிட்டில் உள்ள சில நகரங்களிலும் உள்ள மதுக்கூடங்களை பார்வையிடச் சென்றேன். அங்கு நான் பார்த்த பொழுது சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு அல்லது வியாபாரம் வேறு எந்த தொழிலிலோ ஈடுபட்டு அங்கு வந்து இரவு நேரங்களில், மாலை நேரங்களில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அவர்களுக்கு பிரியமான மது பாட்டில்களை வாங்கி குடித்து செல்கிறார்கள். இது இந்த மது விலக்கு என்பது அது எல்லாரும் பேசலாம். மது விலக்கு, மது நல்லதல்ல, கெட்டது அப்படியெல்லாம் பேசலாம். மதுவை குடிக்காதே, குடியை கெடுக்கும் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இதை மக்கள் பிரியமாக அவர்கள் அங்கு செல்கிறார்கள், அங்கு குடிக்கிறார்கள். அது அப்படியெல்லாம் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியை தடுப்பதில் எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது. ஆனால் இந்த மது விற்பதையும், மது தயாரிப்பதையும், மது விநியோகத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல முறையில் அரசாங்கத்திற்கும் ஏராளமான பல்லாயிரம் கோடிகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இதை மாற்றலாம். அப்படி செய்வதன் மூலம் அரசாங்கத்திற்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த மது கூடங்களையும் சரியான முறையில் பராமரித்து அங்கு அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் வருகிறார்கள், நூற்றுக்கணக்கில் வருகிறார்கள். இவர்களுக்கு சரியான வசதிகள் அங்கு செய்து கொடுப்பது இல்லை. அங்கேயே அதிகமான விலைக்கு இந்த அரசாங்கத்திடம் இந்த பார், அதாவது மதுக்கூடங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஏராளமான மதுக்கூடங்கள் நடந்து வருகின்றன. தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அனைத்து மாவட்டங்களிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான மதுக்கூடங்கள் உள்ளன. இவற்றில் ஒரு 10% கூட லைசன்ஸ் பெற்று, உரிமம் பெற்று நடத்தப்படுவது இல்லை. அதுபோல் இங்கு விற்கப்படும் பொருட்கள் எல்லாம் மிக அதிகமான விலையில், ஒரு சோடா 50 ரூபா, வாட்டர் பாட்டில் 30 ரூபா, அதுபோல் ஒரு சின்ன இவர்களுக்கு இந்த வேர்க்கடலை, பட்டாணி இவையெல்லாம் மிக அதிகமான விலைக்கு இங்கு விற்கப்படுகின்றன. ஒரு டம்ளர் டிஸ்போசபிள் கிளாஸ் 10 ரூபா என்று விற்கிறார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி, அதாவது அங்கு குடிக்க வருபவன், மதுக்கூடங்களுக்கு வருபவன் மிகவும் ஏழை, அடித்தட்டில் இருப்பவன். அவனுக்கு போயிட்டு அவன் வாங்கும் மது அது ஒரு விலை, அது இருக்கட்டும். அது தவிர ஒரு டம்ளர் தண்ணீர், சோடா, அங்கே உள்ள முறுக்கு போன்ற, கடலை போன்றவை, இவைகளெல்லாம் இவர்களுக்கு 50 ரூபா 60 ரூபா செலவாகிறது. இது 10 ரூபாயோட காஸ்ட் கிடையாது. கொள்ளையடிக்கிறார்கள். மதுக்கூடங்களை நடத்துபவர்கள் அந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொள்வது இல்லை. அதுபோல் இவர்கள் அடித்தட்டு மக்களையும் நடுத்தர மக்களையும் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதுதான் நடக்கிறது. இதையெல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் இந்த மது தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக உள்ளன. இவர்களெல்லாம் அந்த மது தொழிற்சாலைகளை, தயாரிப்பு தொழிற்சாலைகளை நடத்தி வருபவர்கள். இவர்கள் கல்விச்சாலைகளையும் கல்லூரிகளையும் நடத்தி வருகிறார்கள். இவர்களெல்லாம் கல்வி தந்தைகள் ஆகிறார்கள். இவர்களை எப்படி ஒருபுறம் மதுவை தயாரித்து நாட்டு மக்களை கடிக்கிறார்கள் என்று சொன்னால், வேறொரு புறம் இவர்கள் கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் திறந்து வைத்து, அதுவும் தமிழில் கூட அல்ல, சிபிஎஸ்சி சென்ட்ரல் சிலபஸை நடத்தி வருகிறார்கள். அரசாங்கம் இந்திக்கு எதிராக நடந்து வருகிறது. ஆனால் இந்தியை இவர்களது பள்ளிகளில்
கற்றுக் கொடுப்பதாக சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் கூட எனக்கு ஒரு ஏற்புடையது தான். ஆனால் நான் இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் மது ஒரு 1,00,000 கோடி என்றால் இவர்கள் அந்த கணக்கில் காண்பிப்பது ஒரு 30,000 கோடி கூட இல்லை. 70,000 கோடி மதிப்பிலான பாட்டில்கள் அந்த ஹோலோகிராம் என்ப ஒரிஜினல் ஹோலோகிராம், லைசன்ஸ்டு ஹோலோகிராம், அதன் மூலம் அரசுக்கு 70% ஒவ்வொரு பாட்டிலிலும் வருமானம் வருகிறது, வர வேண்டும். ஆகவே அது வருவதில்லை. அதாவது 2/3 பாட்டில் 70% பாட்டில்கள் லைசன்ஸ் இல்லாமல் அரசாங்கத்திற்கு வரி கொடுக்காமல் எக்ஸைஸ் வரி கட்டப்படாமல் விற்கப்படுகின்றன. இது திருட்டுத்தனத்தில். இந்த திருட்டுத்தனத்தில் அரசாங்கமும் ஈடுபடுகிறது. ஏனென்றால் பெரும்பாலான இந்த தொழிற்சாலைகளை நடத்துபவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் என்றால் ஆளும் கட்சி மட்டுமல்ல, ஆளும் கட்சி, எதிர்கட்சி, ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, ஆளப்போகும் கட்சி ஆக அனைவரும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அதுபோல் இந்த மதுக்கூடங்களை நடத்துபவர்களும் அரசியல்வாதிகள் தான். அங்கெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அடித்தட்டு மக்களின், நடுத்தர மக்களின் அவர்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. இதையெல்லாம் நேர்முகமாக செய்து அரசாங்கம் இதை நேர்மையான முறையில் நடத்தினால், இப்போது 50,000 கோடி 60,000 கோடி அரசுக்கு வருமானம் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், அரசாங்கத்திற்கு 2,00,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் வருடத்திற்கு. இது மிகப்பெரிய ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை ஒழுங்காக அரசாங்கம் செய்வதில்லை. இந்த மதுவிலக்கு கொள்கையில் கொள்ளையடிப்பது அரசியல்வாதிகளும் அரசியலில் உள்ள அதிகாரிகளும் தான். அரசு அதிகாரிகளும் இவர்களிடம் சென்று லஞ்சம் பெற்று எந்த விதமான சட்டத்துக்கும் இவர்கள் அடிபணியாமல் முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதுபோல் இங்கே வியாபாரம் செய்வோம் மதுக்கூடங்களை நடத்துபவர்களும் இவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, நேரம் காலம் எதுவும் கிடையாது. ஆகையால் அரசாங்கம் இந்த தொழிலை, இந்த மது உற்பத்தி, மது விநியோகம், மது குடித்தல், மதுக்கூடங்கள் இவற்றை சரியான முறையில் பராமரித்து, ஒழுங்கான முறையில் பராமரித்து, சட்டத்துக்கு உட்பட்டு பராமரித்தால் அரசாங்கத்திற்கு 2,00,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு பிரதியாண்டு கிடைக்கும். இப்போது 50,000 60,000 கோடி கூட கிடைப்பதில்லை. ஆகவே எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை மட்டும் ஏமாற்றுவதில்லை, மக்களையும் சூறையாடுகிறார்கள். அதுபோல் இந்த நடுத்தர அடித்தட்டு மக்கள் குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு, மதுக்கூடங்களுக்கு போகக்கூடாது என்று சொல்வதற்கும் இந்த அரசாங்கத்துக்கோ இந்த போலீஸாருக்கோ அந்த யாருக்கும் ஒரு அதிகாரம் கிடையாது. நீங்கள் அதை நேர்வகைப்படுத்துங்கள். நேர்வகைப்படுத்தி சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தினால் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். முதலில் அந்த மதுக்கூடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். சுத்தமாக வைத்திருக்க கட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அங்கு சென்று இந்த குடிப்பவர்களுக்கு அவர்களுக்கு அமரும் வசதி, அந்த ஃபேன், ஏர் கண்டிஷன் முதலான வசதிகளை செய்து தர வேண்டும். அந்த டம்ளர்கள், அந்த தின்பண்டங்கள் எல்லாம் சரியான விலைக்கு விற்கப்படுகிறதா, இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் நல்ல சுத்தமாக உள்ளதா என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். இதற்கு 10 ரூபாய் வாட்டர் பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20 ரூபா சோடத்தை 50 ரூபா சோடா 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த அரசு இதையெல்லாம் கட்டுப்படுத்தி நேர்மையாக முறையில் நடத்தினால் மக்களும் சுகமாக இருப்பார்கள், குடிப்பவர்களும் சுகமாக இருப்பார்கள். அரசாங்கத்திற்கும் 2,00,000 கோடிக்கு மேல் வருமானம் வரும் என்று கூறி இந்த உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். உங்கள் முன்பு மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.